ஓ ஹரி, நீ நீர்க்குமிழிகளுடன் விளையாடி கொண்டிருக்கிறாயா? ஆமாம் அம்மு, இது உண்மையான வேடிக்கை விளையாட்டு. அப்படி என்றால் என்னுடைய ஒரு கேள்விக்கு பதில் சொல்கிறாயா? சரி அம்மு. எப்படி இந்த பபிள்ஸ் உருவாகின்றது? அல்லது பட்டம் எப்படி பறக்க விடுவது? ஆமாம், எனக்கு தெரியுமே. ஏனென்றால் நம்மை சுற்றி காற்று இருக்கிறது. ஓ அறிவாளி, இப்பொழுது இதை பார். நன்றாக இருக்கின்றது. இங்கே எப்படி பபிள்ஸ் உருவானது? ஆமாம், சொல்கிறேன். இந்த குவளையில் காற்று அடைக்கப்பட்டுள்ளது. இது மிகவும் நன்று. தோழா, இப்பொழுது இதை நீ உன்னிப்பாக கவனி. இப்போது எனக்கு சொல், எப்படி இந்த பலூன் பெரியதாகின்றது? எப்படி? இந்த குவளையில் உள்ள காற்று வெப்பமடைந்து மேல் நோக்கி செல்கிறதினால் பலூன் விரிவடைகின்றது. ஆஹா, இது மிகவும் அருமை. ஆமாம், நாம் இப்பொழுது இன்னொரு சோதனையை செய்து பார்க்கலாமா? சரி. இந்த பலூனை ஊது. இதுதான் பரிசோதனையா? இல்லை, காத்திருந்து பார். இப்பொழுது எனக்கு சொல், எப்படி இந்த ஒரு பலூன் கீழே வருகிறது? இது மிகவும் சுலபம். இதற்கு மற்றதை விட எடை கூடுதலாக உள்ளது. ஆமாம், காற்று நிறைந்த பலூனுக்கு மற்றதை விட எடை கூடுதலாக உள்ளது. இப்பொழுது நான் ஒன்றை காண்பிக்கிறேன். சரி. எரிகின்ற மெழுகுவர்த்தியை மேசையின் மீது வைத்து அதை கண்ணாடி குவளையால் மூட வேண்டும். இப்பொழுது எனக்கு சொல், எதனால் இப்படி நடந்தது? மூடப்பட்ட குவளையில் உள்ள காற்று உபயோகித்து விட்டதால் இந்த நெருப்பு அணைந்து விட்டது. இப்பொழுது நான் மாயக்காட்சி ஒன்றை காண்பிக்கிறேன். மேஜிக்கை நான் விரும்புகிறேன். ஆஹா, இந்த வித்தையை எனக்கு சொல்லிக்கொடேன். ஹரி, இது மாயக்காட்சி கிடையாது. இது காற்றழுத்தத்தால் நடந்தது. இந்த உறிஞ்சி குழலை விரலால் மேலே அழுத்தி பிடிக்கும் பொழுது குழலின் மீது உள்ள காற்றழுத்தம் குறைகின்றது. அதனால் இந்த உறிஞ்சி குழலின் கீழே உள்ள கூடுதலான காற்றழுத்தத்தால் தண்ணீர் உள்ளேயே நிற்கின்றது. ஓஹோ, அப்படி என்றால் என்னால் கூட இந்த வித்தையை பண்ண முடியும். அம்மு, உன்னோட உதவியால் இல்லை, காற்றோட உதவியால். காற்றின் பண்புகள். காற்று இடத்தை அடைத்துக் கொள்ளும். வெப்பமான காற்று மேலே செல்லும். காற்றுக்கு எடை உண்டு. காற்று எரிவதற்கு துணை புரியும். காற்றுக்கு அழுத்தம் உண்டு.